வணக்கம், என் பேர் கிரீஷ். ஐடிஐ முடிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 7-8 இயர்ஸாக ரோஸ் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். ரோஸில் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்ஸ்னால், இந்த ரோஸ் ஷைனிங் வராது, செடி க்ரோத் வராது, மொக்கு வந்து அப்படியே மொக்குகள், டவுனி, ஸ்கேலு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரோஸில். நான் வந்து பாஸ்பரஸ் முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட்டு. அது வந்து ஹியூமன் சிஸ்டமு, ஹார்மோன் சிஸ்டம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. நல்ல க்ரோத்து, சிகிரு, சைஸு வரதுக்கெல்லாம் அது வந்து தேவைப்படுது. பாஸ்பரஸ் நியூட்ரியன்ட்டு செடி எப்படி எடுத்துக்குதுன்னா நிறைய வடிவத்தில் இருக்குது. நம்ம வந்து ஞானோன்றதை வடிவம் நான் வந்து சூஸ் பண்ணிடுறேன். எத்தனோ ஃபார்மெட்டில் இருந்தாலும் ஞானோ ஃபார்மெட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து செடி வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் ஆகுது. இதை பற்றி நான் தேடிட்டு இருக்கும்போது கோரமண்டல் கம்பெனி இருந்து ஒரு ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் வந்தார். இந்த டிஏபி பொறுத்தவரை எப்படி ஒர்க் ஆகுது, ஞானோ டிஏபி பொறுத்து வந்து சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இது யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டவுட்டாக தான் இருந்தது. பட் யூஸ் பண்ணதான் அந்த ரிசல்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அந்த க்ரோத்து, அந்த ஷைனிங்கு, அந்த முக்கு சைஸு அதை பார்க்கும்போது நான் நிறைய விவசாயிக்கு வந்து சஜஷன் பண்ணலான்னு தோணுச்சு. எனக்கு ஒரு மொக்கு எல்லாமே ஒரே ஈவன் சைஸில் வருது. அது எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. சிகுரு ஆகட்டும், அதெல்லாமே நல்ல ரிசல்ட்லாம் இருக்குது. அந்த சிகுரு ஒரே லெவலில் வருது. ஒரு 4 ஒரு லாக்கில் வந்து 4-5 சிகுரு வருதுன்னா அந்த சிகுரு, அந்த மொக்கு எல்லாம் ஒரே ரிசல்ட்டாக வருது, சூப்பராக வருது. அந்த மொக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு அங்கே காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ மொக்கு ஒரே லாக்கில் இவ்வளோ சிகுரு வந்திருக்கு, இவ்வளோ மொக்கு வந்திருக்கு. பாருங்கள், எல்லாம் ஒரே ஈவனாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய பார்க்கலாம். பாருங்கள் க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கிளியராக இருக்குது. பாருங்கள், அப்படியே பாருங்கள். இந்த மொக்கு வந்து இப்போ இது வந்து தான் பெருசாக வந்திருக்கு. இது கூட நம்ம நானோ டிஏபி அடிச்சதுனால இது கூட சேம் சைஸ்க்கு வந்துட போகுது. கோரமண்டல் நானோ டிஏபி யூஸ் பண்ணி எல்லாம் நல்லா மகசூல் எடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன்.